அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம ஹனுமன் கதையோட தொடர்ச்சி தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 56. எரிக்கின்ற தீயின் மேல் ஜொலிக்கின்ற சிம்மாசனத்தில் சீதை அமர்ந்திருக்க அக்னி தேவனும் அந்த சிம்மாசனத்தை ராமன் அருகே இறக்கிட சீதையும் தான் இருந்த அசோகவன கோலத்தின் சோகரசம் அவ்வளவும் நீங்கிய நிலையில் ஒரு ஒளி பொன்னாய் ஜொலித்தாள். அந்த கோலத்தை பார்த்து முதலில் பெரிதும் மகிழ்ந்தவன் அனுமனே. லட்சுமணன் ஓடி வந்து சீதையின் காலடியில் விழுந்து, அண்ணி, என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள் என்றான். உணர்ச்சி மிகுதியோடு கைகூப்பி இருந்த விபீஷணன் முதல் சுக்ரீவன் வரை சகலரும் சீதையின் அக்னி பிரவேசம் கண்டு சிலைப்பின் உச்சியில் இருந்தனர். சீதை ராமபிரானை மெல்ல ஏறெடுத்தாள். இனி என்னை தாங்கள் ஏற்பதில் பிழையிலேயே என்னும் கேள்வி அவள் முகக்குறிப்பில் தேங்கி கிடந்தது. ராமனும் நெருங்கி வந்தான். தன் வலக்கரத்து கோதண்டத்தை இடது கரத்துக்கு தந்தவனாக சீதையின் முகவாயை வலக்கரத்தால் பற்றி கூர்ந்து பார்த்தான். நன்றி சீதை, உனக்கு. கணவனின் உளப்பாங்கு அறிந்து ஏன் எதற்கென்று கேள்விகளில் நுழைந்து பின் விடை பெற்ற பின் கண்ணீரோடு தீப்பாய்ந்திருக்கலாம். நீ ஒரு படி மேலே போய் எரி நெருப்பு என்னை பத்தினி என்றால் தான் ஏற்பீர்களோ, அதற்கு நான் அந்த நெருப்பில் உயிர் விட்டு விடுதலை மேல் என்று சினந்தம் பேசியிருக்கலாம். இந்த இரண்டுக்கும் கூட அவசியமின்றி நான் தீப்பாய சொன்ன நொடி நெஞ்சை அடித்து உயிரை விட்டும் உன் புனித தன்மையை நீ நிரூபித்திருக்கலாம். ஆனால் உனக்கு என் கட்டளை பெரிதாக்கப்பட்டதும் என் மொழிக்கு மறுமொழியின்றி நீ செயல்பட்டதாலும் மட்டுமே இப்பொழுது இங்கு கம்பீரமாக உன்னை என்னால் பார்க்க முடிகிறது. நீ இப்பொழுது இந்த பூவுலகின் மிக சிறந்த உதாரண புருஷி ஆகிவிட்டாய். உன்னை எண்ணுவோரும் உன் செயல்பாட்டை ஏற்று அவ்வனமே தத்தம் பதிகளுடன் பத்தினியர் வாழ்வர். உன் செயல்பாட்டை சிலர் விமர்சித்தாலும் அதனாலும் கேள்விகள் மிகுந்து நலமே விளையும். எப்படி பார்த்தாலும் சரி, நான் கட்டளையிட்டதை விட அது நீ தாமதமின்றி செயல்படுத்தியதே மிக சிறந்த விஷயமாகும். இங்கே என்னை நீ விஞ்சி அதனால் எனக்கு மகிழ்வை அளித்து விட்டாய் என்று ராமன் தன் மனதுக்குள் சொல்லிக்கொண்ட அவ்வளவும் சீதைக்குள் ராமனின் பார்வை வழி அப்படியே போய் சேர்ந்தது. அவள் சிலிர்ப்புடன் அப்படியே ராமனின் பாதம் பணிந்திட ராமனும் அவள் தோள் தொட்டி எழுப்பினான். பின் தன் மார்போடு அவளை அணைத்திட அவள் விழிகளிலும் ஆனந்த கண்ணீர். அதை கண்ட அக்னி தேவனும் பூரிப்புடன் பேசலானான். அம்மா, தங்களால் நானே இன்று பெரும் சோதனைக்கு ஆளானேன். இருளுக்கு எதிராக ஒளியை கொண்டிருக்கும் நான் உங்களை எரித்திருந்தால் பெரிதும் கலங்கப்பட்டிருப்பேன். நானே இருளாகி இருப்பேன். என்னை அதிலிருந்து காத்தீர்கள். கற்புடைய மகளிரை தீயும் கூட தீண்டு அஞ்சும் என்னும் ஒரு வரலாற்றையும் உருவாக்கி விட்டீர்கள். அதே சமயம் நீங்கள் என்னுள் புகுந்ததால் நானும் பெரும் தூய்மைக்கு ஆளானேன். இதே இலங்கையில் நான் இயற்கை நீதிக்கு உட்பட்டு எரித்த உயிர்கள் அநேகம். அவர்களில் இப்பிறவியில் ஒரு பாவமும் செய்யாதவர்களிலிருந்து ஓருயிர் ஈருயிர் என்கிற புழுப்பூச்சி முதல் புன்மை தேரை வரை சகல ஜீவராசிகளும் அடக்கம். நான் தீண்டியதால் அவற்றின் தேகம் வலியோடு அவிழ்ந்து அடங்கின. அவற்றின் வலியால் உருவான தோஷத்தை நான் எப்படி நீக்கப் போகிறேன் என்கிற எண்ணத்தில் இருந்தேன். உங்கள் திருவடிகளும் தேகமும் என்னுள் புகவும் அவை எல்லாமே நீங்கின. பிரபு அவர்கள் தங்களை தீப்பாய சொன்னதன் பின்னால் எனக்கான ரட்சணையும் இருப்பதை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். ஒரு செயலால் 9 நல்விளைவுகளை உருவாக்க முடிந்த ஞானத்தையும் கருணையையும் நம் பிரபுவிடம் இப்பொழுது நான் காண்கிறேன் என்று அக்னி தேவன் சீதைக்கு கூறுவது போல் ராமனுக்கும் கூறி அப்படியே இருவரையும் கரம் குவித்து வணங்கினான். சகலத்தையும் கேட்ட வண்ணம் இருந்த அனுமனுக்கு அக்னி தேவனின் பேச்சால் உள்ளத்தில் பெரும் சிலிர்ப்பு ஏற்பட்டது. ராமபிரானின் திருவுள்ளம் ஒரு செயலை செய்ய சொல்வதன் பின்னால் இத்தனை சூட்சமங்கள் இருப்பது நம் அறிவுக்கு புலப்படாமல் போனதேன் என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டான். இந்த நுட்பங்கள் தெரியாத நிலையில் பிரபுவை நானும் அல்லவா தவறாக கருதி நேர்ந்தது என்றும் தனக்கு தானே கூறிக்கொண்டான். அக்னி தேவனும் வணங்கி விடை பெற்றுக் கொண்ட நிலையில் ராமபிரான் அனுமனை தான் முதலில் அருகில் அழைத்தான். அனுமனும் பணிவாக முன்வந்து நின்றான். அனுமந்தா, நடந்தவற்றை கண்டு மானுட மனோபாவங்களுக்கு ஆளாகிவிட்டாயா என்று கேட்கவும் அனுமனிடம் ஒரு மெல்லிய திகைப்பு. ஆம் பிரபு, தங்களை பட்டறிவால் மட்டும் ஒருவரால் உணர்ந்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டேன். அது இருக்கட்டும், உன்னை ஒரு காரியம் செய்ய சொல்வேன், செய்வாயா? ஐயனே, இதென்ன கேள்வி? தங்கள் கட்டளை நிறைவேற்றுவது தானே என் கடமை. நான் கட்டளையிடப் போவதில்லை. ஒரு சகோதரனாக நான் லட்சுமணனுக்கு கட்டளையிடலாம். நீ என் பிரியத்திற்குரிய சகா. உன் மேலான சக்திகளை எனக்காக பயன்படுத்தி எனக்கு சகாயம் செய்தவன். உன்னிடம் நான் மேலும் ஒரு சகாயத்தை கேட்பதே சரியில்லை, ஆனாலும் கேட்கிறேன். ராமனின் தெளிந்த பேச்சில் இருந்த பலத்த வினயம் அனுமனுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது. பிரபு,
இந்த பதிலை நான் உங்கள் வரையில் எதிர்பார்க்கவில்லை. லட்சுமண பிரபு இடத்தில் நான் இல்லை என்பதை நீங்கள் உணர்த்தியதன் நோக்கமும் எனக்கு புரியவில்லை. ஆனாலும் நீங்கள் ஒன்றை சொன்னால் அதில் ஆழ்ந்த பொருள் இருக்கும் என்பதை மட்டும் அப்படியே ஏற்று தங்கள் கோரிடம் சகாயத்தை சிறமேற்கொண்டு செய்வேன் என்றான் அனுமன். அனுமந்தா, என் வனவாச காலம் முடிய போகிறது. இக்காலத்துக்குள் வானவெளியின் வண்ணம் போல பல சம்பவங்களும் நிகழ்ந்து முடிந்துவிட்டன. அதில் ராவணவதமும் சீதா மேட்சியும் பிரதானமானவை. இனி என் அடுத்த இலக்கு நான் நாடு திரும்புவது என்பதே. அப்படி நான் அயோத்தி திரும்பும் முன் மேலும் சில கடமைகளை செய்ய வேண்டியவனாக உள்ளேன். நடந்து முடிந்த யுத்தத்தில் நான் வெற்றி பெற்றிருக்கலாம். அதே சமயம் இந்த வெற்றியை நான் சில பாவங்களை செய்தே பெற்றிருக்கிறேன். சீதையின் பாவங்களை அக்னி கலந்தது போல் என் பாவங்களை நான் நீரில் கழுவிட சித்தமாயுள்ளேன். அதன் பொருட்டு எந்த சேதுக்கரையிலிருந்து பாலம் அமைத்து நாம் இங்கு வந்தோமோ அதே பாலம் வழியாக சேதுவை அடைந்து அங்கே கடலில் நான் அந்த கர்ம பரிகார செயல்களை செய்ய வேண்டும். அதை நாளையே செய்தாக வேண்டும். பின் சேதுவிலிருந்து அயோத்தியை அடைந்து எனக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருக்கும் தம்பி பரதனை சந்தித்து அவன் சுமந்தபடி இருக்கும் ராஜ்ய பாரத்தை நான் திரும்ப ஏற்றாக வேண்டும். எனக்காக என் அருமை சகோதரன் துடிப்புடன் காத்திருப்பான். அயோத்திக்கு சில காதங்கள் முன்னால் நந்திபுரம் எனும் இடத்தில் அவன் காத்திருப்பது நிச்சயம். அந்த நந்திபுரத்திற்கு சென்று தம்பி பரதனிடம் என் வருகையை நீ உறுதி செய். இதை உன்னை தவிர யாராலும் இப்பொழுதுள்ள நிலையில் செய்ய இயலாது என்றிட அனுமனும் அந்த நொடியே ராமபிரானை பணிந்து எழுந்தவனாக ஜெய் ஸ்ரீராம் என்றபடி வானில் தாவி ஏறி பறக்க ஆரம்பித்தான். அந்த காட்சியை எல்லோரும் கண்டு ஆனந்தித்திட விபீஷ்ணன் கண்ணீருடன், பிரபு, தாங்கள் இங்கேயே சில காலம் இருந்து இங்கும் ராமராஜ்யம் மலர வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் நான் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்த அவசியமில்லாதபடி அனுமனுக்கான பதிலிலேயே எனக்கும் பதிலளித்து விட்டீர்கள் என்றான். ஆம் விபீஷ்ணா, உன் விருப்பத்தை ஈடேற்றும் இடத்தில் இப்பொழுது நான் இல்லை. அதனால் நீ கவலைப்படாதே. நீ என் மனதில் இருக்கிறாய். நினைக்குந்தோறும் நான் உன்னுள் நிரம்பி விடுவேன். பின் நீ வேறு நான் வேறு இல்லை. உன் ஆட்சி வேறு என் ஆட்சி வேறில்லை. இந்த இலங்கை நகரில் இதுகாரும் காம குரோத மோக தாபங்களை பெரிதும் இருந்தன. அவற்றின் சுவடுகளை நீ உன் அரசியல்களால் துடைத்தியிடு. எங்கும் வேதியர்களின் வேள்வி புகை எழும்பட்டும். இறை நாமம் ஒலிக்கட்டும். அறத்தின் ஆட்சி ஆரம்பமாகட்டும் என்றான். உடன் இருந்தால் அவன் மகள் திருஜடை. அசோகவனத்தில் சீதா பிராட்டிக்கு உற்று துணையாக விளங்கியவள். அவளை காணவும் அவளை அருகில் அழைத்து ராமபிரானிடம் அறிமுகம் செய்வித்தாள் சீதை. பிரபு, அரக்கர்கள் நடுவே இவள் ஒரு அல்லிப்பூ. இவள் என் அருகில் இருந்ததால் தான் என்னால் இன்று உங்களை காண முடிந்தது. நான் மனமடைந்த கட்டங்களில் இவளை எனக்கு உற்ற துணையாக நின்று தேர்தல் மொழி கூறினாள் என்று திருஜடை குறித்த பாராட்டுதல்களை ராமபிரானிடம் வெளிப்படுத்த ராமபிரானும் சீதையின் மனதை கவர்ந்துவிட்ட நீ எல்லா சிறப்புகளுடன் வாழ்வாயாக என்று வாழ்த்தினான். ஆம் திருஜடை, உன் உதவிக்கு வாழ்த்துவது என்பது எளிய செயல். உன் நலன்களுக்காக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். என் மனம் நடுங்கிய வேளையில் நீ நடுங்காதிருக்க செய்தாய். கலக்கம் நீங்கி எனக்கு தெம்பை தந்தாய். இந்த உலகில் உன்போல் செயல்படுவோரால் விளையும் புண்ணியமெல்லாம் உன்னையே வந்து சேரும். ஆறுதல் என்னும் சொல்லை எண்ணும் பொழுதெல்லாம் ஒருவருக்கு உன் நினைவு வர வேண்டும் என்று சீதையும் வாழ்த்தினாள். ராமபிரானும் அங்கிருந்து சேதுக்கரை நோக்கி பயணிக்க ஆயத்தமானான். விபீஷ்ணனும் அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கியதோடு வானர படைக்கு உண்ண உணவு முதல் தன் விருப்பத்திற்கு பரிசுகளையும் வழங்கினான். நந்திபுரம் அந்திப்பொழுது பரதன் தன் அயோத்தி அரண்மனை சகாக்கள் அவ்வளோ பேருடன் ஊர் எல்லையில் காத்து கொண்டிருந்தான். கொடி பதாகைகளுடன் பேர் கம்புகளுடன் அயோத்தி வீரர்கள் புடைசூழ மந்திரி பிரதானியர்கள் முதல் சகலரும் காத்திருந்தனர். அந்திப்பொழுதும் அவிழ்ந்து இருளத் தொடங்கியது. பரதனை பெரும் கலக்கம் சூழத் தொடங்கியது. இருட்டிவிட்டது. இனி ராமன் வரப்போவதில்லை. ராமபிரானுக்கு என்றும் ஒரு நாக்கு ஒரு சொல்தான். தம்பி, நான் எங்கிருந்தாலும் வனவாசம் முடிந்து குறிப்பிட்ட அந்த நாளன்று நந்திபுர எல்லைக்குள் நுழைந்து விடுவேன். நீ கவலைப்பட வேண்டாம். எக்காரணம் கொண்டும் உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன். இது உறுதி. ஒருவேளை நான் வராவிட்டால் வனவாச போராட்டத்தில் நான் தோற்று போய் மாய்ந்து விட்டதாக நீ தாராளமாக கருதலாம் என்று ராமன் பரதனுக்கு கூறியதுதான் பரதனின் நினைவில் இருந்தது. அண்ணன் வரவில்லை. அவர் சொன்னது போல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் என் அண்ணனை வெல்பவர் இந்த உலகிலேயே இல்லை. என் அச்சமும் அதுவல்ல. அண்ணனிடம் நான் ஒரு வாக்குறுதி அளித்திருந்தேன். அதாவது, குறித்த நேரத்திற்கு நீ வராவிட்டால் நான் தீ வளர்த்து அதில் குதித்து விடுவேன் என்று. இவ்வாறு நான் கூறிட காரணம் உள்ளது. என் உயிரின் பொருட்டு அண்ணன் வேகமாக வருவார். எனக்காக எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தான் ஈடுபடும் செயல்களில் எல்லாம் மிகவே தீவிரமும் காட்டுவார் என்று கருதியே நான் அந்த வாக்குறுதியை அவர் கழித்திருந்தேன். அதை நான் காப்பாற்றியாக வேண்டும். இனி நான் உயிர் வாழ தயாரில்லை என்று நந்திபுர மைதானம் நடுவில் தீக்குளிக்க பரதன் தயாரானான்.
யார் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை. சூழ்ந்திருந்தோர் கண்களில் கண்ணீர் அரும்பத் தொடங்கியது. ராமபிரானை எண்ணி மட்டுமல்ல, பரதனின் முடிவை உத்தேசித்தும். பரதன் ஸ்திர பிரஜை உடையவன், மிக உறுதியானவன். அவன் முடிவை மாற்ற யாராலும் முடியாது. அப்பொழுதும் அதுதான் நடந்தது. பரதனும் தீப்புக தயாரானான். கைகளை குப்பியபடி எரியும் தீ நாக்குகளை பார்த்தவன் தலையை உயர்த்தி இருண்ட வானை பார்த்தான். நட்சத்திர கூட்டங்களின் ஒளி கண்களில் பட்டது. நடுவில் அனுமன் ஜொலித்தபடி பறந்து வருவதும் கண்ணில் பட்டது. அந்த காட்சியை எல்லோருமே கண்டார்கள். ஆகாய மார்க்கமாக ஒரு அற்புதம் தெரிகிறது. அநேகமாக அது அண்ணனின் தொடர்புடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் ஒருவர் கூறிட, ஜெய் ஸ்ரீராம் என்று அனுமனும் எரியும் தீக்கு அருகில் வந்து நின்று கதாயுத்தை தன் வயிற்றில் சரித்தபடி பரதனை பார்த்து வணங்கினான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.